வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு எப்படி வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஈஸியாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கிண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா திக்காகிடும். இப்போ கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்கணும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க. நீங்களும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே டேஸ்ட் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.